இப்போ மினிமம் எக்ஸ்போ நடத்துறவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? ஸ்டால்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் 200-300 ஸ்டால் போனால் கம்ப்ளீட்டாக 13-14-15 லேக்ஸ் சம்பாதிச்சு போயிடலாம். ஆனால் எக்ஸ்போ நடத்துறவங்க தானே இப்போ அவங்க கை காசு போட்டு தானே சில்வர் காயின் தங்கம் காயின்லாம் கொடுக்குறாங்க. மேடம் ஒரு சில்வர் காயின் 1 கிராமுக்கு என்ன ரேட் இருக்கும்? உண்மையான ஆஃபர் வந்து நம்ம பொருள் விற்கிறோம்ல அது வந்து கரெக்டாக ரேட்டில் கஸ்டமர் கொடுத்தா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃபாலோவர்ஸ்க்காக தான் பண்ணுறாங்க. நான் ஃபாலோவர்ஸ் வந்து அவர் காட்டுறதுக்கு இருக்குல்ல, நான் 1 மில்லியன் வச்சுருக்கேன், நான் 2 மில்லியன் வச்சுருக்கேன், அந்த காமிச்சு தானே பப்ளிக் வந்து அந்த அட்ராக்ட் ஆகும். நான் அவங்க அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, அந்த ஃபாலோவர்ஸ் எடுத்துறதுக்கு என்ன வேணும் பண்ணுவாங்க. ஓன்லி ஃபார் எக்ஸ்போ பண்ணுறவங்க சம்பாதிக்கிற மைண்ட் செட்டில் இருக்கான். ஒரு ஸ்டாலுக்கு 15,000 பிடிச்சுங்க, ஒரு 250 ஸ்டால் அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மிக்கி நீங்களே எக்ஸ்போ நடத்துகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ப்ளஸ் வந்து 2-3 எக்ஸ்போவில் நானே லாஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் 3-4 எக்ஸ்போ போனேன், எங்கேயுமே சம்பாதிக்கல. ஸோ எல்லோரும் எக்ஸ்போ பண்ண முடியாது, அவங்க ஸ்டால் தான் போடுமே. அவர் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டாங்க, மாதத்தில் ஒரு எக்ஸ்போ தான் பண்ணுவோம், ஆல் தான். நான் மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்க, வேறு இடத்துல போட முடியாது. ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இதான் மெம்பர்ஸ் வாங்கினாங்க, அவங்க தான் லாஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், லாஸ் தான். அவங்க வேறு இடத்துல போகவே முடியாது, பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. என்னென்ன விதத்தில் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க? எக்ஸ்போக்கு மண்டபம் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்க புரிஞ்சுக்கோ. நீங்கள் நார்மலாக மண்டபம் 1,50,000 தான், எக்ஸ்போக்கு கிட்ட உங்களுக்கு வெறும் 40,000 30,000 கொடுத்துருவாங்க. ரொம்ப கம்மி, ஒரு 70% டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. ரெட்ஃப்ளெக்ட் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்கள் ரிஹானா. இப்போது உங்களுடைய ஃபேவரட் மிக்கி ஃபேஷன் எக்ஸ்போனாலே மிக்கி ஃபேஷன் இல்லாத அந்த எக்ஸ்போ கிடையாது. அவங்களுக்கான ஒரு தனி கூட்டமே வரும். பட் மிக்கி ஃபேஷன் நானும் சொல்லி கூப்பிட்டுட்டேன். அவங்க ரியல் நேம் என்னன்னு நானே கேட்டுக்கிறேன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. உங்கள் பேர் ஆக்சுவலாக? என் பேர் வந்து தினேஷ். மிக்கி ஃபேஷன்றது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது எல்லார் மத்தியிலும், மக்கள் மத்தியில். ஏன்னா நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி, நீங்கள் கொடுத்த ஒரு 7-8 ஃப்ராக் வந்து எனக்கே ஃபேவரட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவ்வளோ குவாலிட்டி கொடுக்குறீங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இல்லை மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வரீங்களா? என்ன தான் இது? நான் ரெண்டுமே சேர்ந்து பண்ணுறேன், பிஸ்னஸே பண்ணுறேன். பட் மக்களுக்கு ரொம்ப கம்மி ரேட்டில் நிறைய பேருக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு பிளானோட வந்துருக்கேன். நம்ம ஒருத்தர் கஸ்டமர் சம்பாதிக்கிறோம், அது நிறைய பேர் கொடுத்துட்டு அதில் சம்பாதிக்கலாம். பட் ரொம்ப ஸ்மால் ப்ராஃபிட் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் நான் மிக்கி ஃபேஷன் பண்ணிட்டுருக்கேன். நல்லா போயிட்டுருக்கேன். உங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுதா? கட்டுப்படியா, செலவு கரெக்டாக இருக்குது, எனக்கு தேவையான கரெக்டாக வருது, அவள் தான். ரொம்ப அதிகமாக எல்லாம் பெருசாக எல்லாம் சம்பாதிக்கிறது ஆசை இல்லை, அது வேண்டாம். நீங்கள் தனியாலா இல்லை ஃபேமிலியோடு இது பண்ணுறீங்களா? இல்லை, நம்ம ஃபேமிலி, நம்ம அண்ணா தம்பிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறோம். ஒரு டீமோட இருக்கோம் ஃபுல்லாக. ஒருத்தர் ஷாப் பார்க்குறாங்க, ஒருத்தர் ஆன்லைன் பார்க்குறேன். நான் இப்போ கொஞ்சம் நாளாக எக்ஸ்போ ஃபீல்டில் இறங்கிட்டேன். ஓகே, தெரியுது நல்லாவே. ஏன்னா உங்கள் ஷாப்லேருந்து உங்கள் வீடியோ வரதில்லை, எல்லாம் எக்ஸ்போ அப்படி தான் கொடுத்துட்ருக்கீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய எக்ஸ்போவில் நீங்கள் போட்ட எக்ஸ்போ விட ஒரு சில பேர் பண்ணுற எக்ஸ்போக்கு நிறையாவே எஃபர்ட் போடுறீங்க. நான் பார்த்துருக்கேன், மக்கள் எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் எக்ஸ்போவே போடலை, ஸ்டாலே போடலை, அந்த இடத்துல நீங்கள் போய் வீடியோ கொடுக்குறது என்ன, கொலா பண்ணுறதில்ல, மக்களை வந்து வெல்கம் பண்ணுறதுன்னு, அந்த எக்ஸ்போ நடத்துகிறவங்க கூடவே வந்து ட்ராவல் பண்ணுறதில்லன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இன்றைக்கும் அந்த அந்த ஒரு நன்றி கடன் ஒன்று இருக்கணும்ல, அவங்க கூட நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இப்போது அது தொடருதா, அந்த நட்பு தொடருதா? இல்லை, இப்போது நான் யாருக்கு பண்ணியிருக்கேங்களே எல்லாரும் எனக்கு விட்டு யூஸ் அண்ட் அவங்க வேலை நெக்ஸ்ட் பார்க்குறாங்க, எனக்கு வந்து விட்டாச்சு, அவள் தான். தனியாக அவங்க வேலை முடிஞ்சிச்சுன்னா அவள் தான். ஏன் இந்த மாதிரி இப்போது இன்ஸ்டா பேஜில் நீங்கள் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 5 வரைக்கும் போட்டிங்க. ஸோ நிறைய சேடாக எப்போவுமே உங்களை வந்து இந்த ஒரு மியூசிக் போடுவீங்க பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கோடவே வந்து சூப்பராக நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுட்டு அழகாக இந்த கிளாஸ்லாம் போட்டுக்கிட்டு செம்மையாக கலக்கிட்டே இருப்பீங்க. ரொம்ப சேடாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் பேச. ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு? அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப அன்பாக ஃப்ரெண்டாக நினச்சேன். பட் ஃப்ரெண்டை வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு ஒரு புரிஞ்சுக்க, எனக்கு தமிழ் தெரியல அவ்வளோ, பட் அப்படி சொல்கிறேன்னா எனக்கு கழட்டி விட்டாங்க, அவள் தான். அவங்க வேலை முடிஞ்சிச்சு, யூஸ் அண்ட் கோ. இப்போது நீங்கள் பேஸ்லேருந்து வந்திருக்கீங்க, கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கீங்க. நீங்களே ஒரு காலத்தில் இங்கே ஷாப் எல்லாம் கிடையாது, சவுகார்பேட்ன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்தீங்க, ஒரு சின்னதாக ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் ட்ராவல்லாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேட்டிவ் என்ன சார்? நேட்டிவ் ஆக்சுவலி ராஜஸ்தான். ஓகே, 2 பொண்ணு தான் உங்களுக்கு? 2 பொண்ணு, ஒரு பையன். ஒரு பையன், சின்ன பையன் இருக்கு. ஓகே, என்ன படிக்கிறாங்க? ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறான்,
ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறான். அப்படியா? ஒரு பொண்ணு 9th படிக்கிறான், பையன் வந்து 7th படிக்கிறான். ஓ சூப்பருங்க. ஆனால் ரொம்ப சின்ன பையன் மாதிரி நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஏதாவது சீக்ரெட் இருக்கா? டயட் இல்லை, எக்ஸ்போ டென்ஷன். டென்ஷன்ல வந்து நீங்க க்ளோ ஆயிடுவீங்களா? க்ளோ ஆகிடுவேன், உடம்புலாம் பாருங்க ஒளி ஆகிட்டேன். ஜிம் ஆகிட்டு ஆகல, எக்ஸ்போ ஒர்க் பண்ணி ரொம்ப ஒளி ஆகிட்டேன். ஆக்சுவலி எனக்கு 8 to 9 kg in 2 months கம்மி ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்லி. இல்லை இவ்வளோ ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க, எதனால் இது ரொம்ப மினிமம் நீங்கள் லாபம் வைக்கிறீங்க? ஸ்டால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்போ நடத்துகிறாங்கன்னா ஸ்டால் வைக்கிறவங்க அத்தனை பேரும் ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. கரெக்ட். அவங்களால ஸ்டால் வைக்க இல்லை, ஒரு ஷாப் இல்லை. கரெக்ட். ஸோ ஒருத்தவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க, ஒரு அவங்களுக்காக அஃபோர்டபுளாக இருக்குன்னா அவங்க போய் எக்ஸ்போவில் கலந்துக்கிறாங்க. நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, நீங்கள் ஷாப் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு கொண்டு வர ட்ரெஸ்ஸு நாளைக்கு காலி ஆகிடுது, வெப்சைட்லேயும் இருக்கிறது மாட்டேங்குது, வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட்னாலும் இருக்கிறது இல்லை, ஒன் டேல காலி ஆகிடுது. ஆமாம், ஷாப் சைடில் பார்க்கிங் பிளேஸே இருக்க மாட்டேங்குது, வந்துக்கிட்டே இருக்காங்க, எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தும் உங்களுக்கு எதுக்கு எக்ஸ்போ? ஆக்சுவலி இது எக்ஸ்போ வந்து நானே கொஞ்சம் அப்படின்னு ஃபீல் பண்ண போனேன். பட் எனக்கு கொஞ்சம் நல்லா வந்து சவுகார்பேட் எல்லாரும் வர முடியாது. ப்ளஸ் அந்த மார்னிங் டைமிங் நான் 11 o'clock ஷாப் திறக்கிறேன், ஒரு 12 o'clock 1 o'clock ஸ்டாக் காலி ஆகுது. அவர் ஈவினிங் வந்து நிறையா கஸ்டமர் வந்து ஸ்டாக் கிடைக்காது. அப்படியே ஆன்லைனில் நான் நைட்டில் வீடியோ போட்டாச்சுன்னு மார்னிங் வரைக்கும் இந்த ஸ்டாக்கே இருக்காது. நைட் ஒரு 2-3 ஹவர்ஸில் ஸ்டாக் ஃபுல்லாகவே காலி ஆகிடும். ஸோ நான் இது மாதிரி எக்ஸ்போ போகும்போது ஒரு ஏரியா வைஸ் பண்ணால் அந்த சுற்றி மக்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் அங்கேயே வாங்கிக்கலாம். சவுகார்பேட்டில் எப்போவுமே பார்க்கிங் ப்ராப்ளம் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க, சவுகார்பேட் வேணாம் ப்ராப்ளம். அதே மாதிரி மார்க்கெட் இந்த மார்க்கெட் போனால் பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ நானே இது சரி இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், நம்ம இதில் பண்ணலாம். நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், தம்பி ஷாப் பார்க்குறாங்க, இது பார்க்குறேன், நான் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, இது மாதிரி பண்ணலாம், அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பண்ணிட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டேன். ஓகே, இப்போ நல்லபடியாக தான் போகுது இல்லையா? பட் என்னன்னா கூட இருக்கிறவங்க ஏதாவது ஒரு தில்லுமுள்ளு வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹிந்திக்காரங்க வந்தாலே ஒரு மாதிரி பண்ணி விட்டு போயிடுறாங்களே, இதனாலே ஹிந்திக்காரங்க உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு தோணுது போல இருக்கு எல்லாருக்கும். இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, நான் வந்து நம்ம ஹிந்தி இதெல்லாம் யோசிக்கல, நம்ம எல்லாரும் பீப்புள் நான் 25 இயர்ஸாக சென்னையில் தான் இருக்கேன். ஓகே. எனக்கு சென்னை வரும்போது வயசு 15 வயசில் ஊர்லேருந்து தனியாக நான் சென்னை வந்தேன். ஊர்லேருந்து அப்பா ஊரில் சின்ன ஜாப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது, யாருமே இல்லை சென்னையில். நான் தனியாக வந்து தான் எங்கள் உழைப்பில் வீட்டு வேலை செஞ்சுட்டு, ஒரு பாத்திர கடையில் வேலை செஞ்சுட்டு, ஜுவல்லரி கடையில் வேலை செஞ்சு, துணி கடையில் வேலை செஞ்சுட்டு, இந்த அளவுக்கு நான் மிக்கி ஃபேஷன் 25 இயர்ஸாக நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 2007லேருந்து நான் வந்து கரெக்டாக இந்த ஃபீல்டில் இறங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஜாப் பண்ண துணி ஃபீல்ட்லேயே. இப்போ நான் ஏன் ஹிந்திக்காரங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணேன்னா, இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதான் சொல்கிறாங்க, இப்போ பாருங்க இவன் வேலை காமிச்சிட்டானா ஹிந்திக்காரன், வந்தா ஒட்டினா அவன் வேலை காமிச்சானா, அவன் நம்மக்கிட்ட இருந்து வியாபாரம் பண்ணி நல்ல லாபத்தை சம்பாதிச்சுட்டு இன்னைக்கு வந்து குத்துது கூட இது நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நீங்கள் அதை பண்ணுறீங்க, நீங்கள் விளம்பரம் பண்ணுறீங்க, எங்களுக்கே வா அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் கேட்டேன். நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு எக்ஸ்போ பண்ணுறவங்க இன்னைக்கு கொஞ்சம் ரீச் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரை வந்து அவங்க தெரியுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் நீங்களாக இருந்திருக்கீங்க. அம்பத்தூர் சைடில் தான் வந்து எக்ஸ்போ நடத்துனாங்க இல்லையா? சிஸ்டராக வந்து ஒன்றுமே தெரியாது. ஆமாம், அவங்க எக்ஸ்போவில் ஃபுல்லாகவே A to Zலேருந்து நான் ப்ளஸ் என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஸ்டாஃப் சொல்லிக்கலாம், அவங்க மூலிமா ஃபுல்லாகவே அவருக்கு A to Z பண்ணி கொடுத்து அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸ்போ பண்ணுறாங்க தெரிஞ்சு வச்சு நம்ம தான் பண்ணது. பட் நன்றி இல்லை, ஃபாலோவர்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு 0 ஃபாலோவர் சம்திங் இருந்தது, சம்திங் 800 900 சம்திங் இருந்தது. பட் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அவங்களுக்கு ரீச் கொடுத்தது. ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க எக்ஸ்போக்குள்ளே வந்தா மிக்கி ஃபேஷன் இல்லையா ஸ்டாலு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டவுன் ஆகி கிளம்பிடுவாங்க. நீங்கள் இருந்தால் தான் அங்கே ஒரு க்ரௌடே வருது, அது ஃபுல்ஃபில் ஆகுது. பட் அதை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டோம், நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. பட் அதுக்கான காரணமாக இருந்தவங்க ஒரு சில பேர் இருக்காங்க. ஸ்டால் ஓனர் தான். அங்கே யார் ஸ்டால் ஓனர் வந்தாங்க, யார் நாள் கூட்டம் வந்தது, அவங்களோட கூட்டம் தான் அவங்க பிரம்மாண்டமான்னு காமிச்சிட்டு அவங்க நாங்கள் தான் சொல்கிறாங்க இப்போ. ஆனால் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஒரு 100 saree ஒரு ஸ்டால் ஓனர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு லாபம் கிடையாது, நஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதை விட கூப்பனாக கொடுக்கலாம், பர்ச்சேசிங் கூப்பனாக கொடுக்கலாம், அதை போய் அந்த ஸ்டாலில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டால் ஓனர் ஒரு சைட்லேருந்து கிஃப்ட் கொடுத்துலாம். பட் எக்ஸ்போ பண்ணுறாங்களே, ஆமாம், அவங்க கிஃப்ட் பண்ணால் நாளைக்கு நான் ஒரு எக்ஸ்போ பண்ணுறேன், நானே என் கூட ஒரு ஸ்டால் போட்டுறேன், ஒரு சாரி போட்டுறாங்க, அவர் 100 saree நான் கிஃப்ட் கொடுத்தா அவருக்கு 100 கஸ்டமர் ஸ்டால் ஓனருக்கு கிடைக்காது. நான் ஸ்டால் ஓனர் வந்து சேல்ஸ்க்கு வராங்க, அவங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, ஐடியா பண்ணி கொடுப்பாங்க,
இப்போ நீங்கள் எக்ஸ்போ பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கொடுத்தாச்சுன்னா அந்த ஸ்டால் ஓனருக்கு தான் அந்த கஸ்டமர் லாஸ். ஆனால் எக்ஸ்போ நடத்துறவங்க தானே இப்போ அவங்க கை காசு போட்டு தானே சில்வர் காயின் தங்கம் காயின்லாம் கொடுக்குறாங்க. மேடம் ஒரு சில்வர் காயின் 1 கிராமுக்கு என்ன ரேட் இருக்கும்? ஒரு ஜஸ்ட் ஒரு சில்வர் இன்னைக்கு 180, 1,80,000, 1,90,000, 200, 250 தான் இருக்கும். அது ஒரு 20 சில்வர் காயின் தர, 100 தர, அது கூலி மூலியமாக தர பப்ளிக் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு தான் இது ஐடியா. உண்மையான ஆஃபர் வந்து நம்ம பொருள் விற்கிறோம்ல அது வந்து கரெக்டாக ரேட்டில் கஸ்டமர் கொடுத்தா அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி இது சொல்கிறதுக்கு இதாக இருக்கேன். இப்போ உள்ளே வந்து இவங்க எக்ஸ்போ நடத்துகிறாங்களே, நாங்கள் பிரம்மாண்டத்தை காமிக்கிறோன்ட்டு பொலிட்டிக்ஸ்காரங்களை கூப்பிட்றாங்க, டிபார்ட்மெண்ட்காரங்களை கூப்பிட்றாங்க, செலிப்ரிட்டியை கூப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் சும்மா வந்துட போகிறதில்ல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கன்வின்ஸாவது கொடுக்கணும், ஒரு பேமெண்ட் கொடுக்கணும். ஒரு செலிப்ரிட்டி வராங்கன்னா அவங்களுக்கு மினிமமாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரீதியில் மினிமமாவது கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இந்த பணம்ல யாருடைய பணம்? ஸ்டால் ஓனர் பண்ண தான் எல்லாமே A to Z ஸ்டால் ஓனர்கிட்ட ஆட் ஆகிட்டு தான் ஸ்டாலோட வாடகை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட், போகிற வர செலவு, சாப்பிட்ற செலவு எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு சப்போஸ் ஒரு நான் ஸ்டால் வந்து 2,000, 3,000, 5,000 கொடுக்குறேன்னா அந்த எக்ஸ்ட்ரா செலவு ஆட் பண்ணி தான் அது 15,000 ஆகிடும். அப்போ இவங்க எக்ஸ்போ நடத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா, ஹெட்டு ஓனர்ஸு, எக்ஸ்போ நடத்துகிறவங்க, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க? சம்பாதிக்கிறாங்க, அவள் தான். அப்போ அவங்க சம்பாதிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க எக்ஸ்போ நடத்தின அதில் நீங்கள் போனீங்க, நீங்கள் ஸ்டால் போட்டிங்க, அப்போ நீங்கள் ஒரு ஆஃபர் சொல்கிறீங்க, மக்களே நீங்கள்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 டாப் வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க. அவங்க எக்ஸ்போ நடத்துகிறவங்க சொல்கிறாங்க, என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும், மிக்கி பேஜை ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 100 டாப் வந்து வரவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு. எனக்கு புரியல. எக்ஸ்போ நடத்துகிறவங்கள பேஜை எதுக்கு ஃபாலோ பண்ணோம்? நீங்கள் தான் கொடுக்குறீங்க, உங்கள் பேஜை ஃபாலோ பண்ணணும்னு தானே அவங்க சொல்லணும். சரி, இப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த ஸ்டால் ஓனர்ஸ் எல்லாரும் நான் உயர்த்தி விடுறேன், கஷ்டப்படுறவங்க அத்தனை பேரும் நாங்கள் ஃபாலோவர்ஸ் ஏற்றி விடுறோம், ப்ரொமோட் பண்ணித்தரோம், எங்களோட மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்குது, நாங்கள் உயர்த்தி விடுறோம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுனா, இப்போ மிக்கியை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் இன்னொன்று ஸ்டால் ஓனர்ஸ் யாராவது இருப்பாங்களே, 0 ஃபாலோவர்ஸ், 10 ஃபாலோவர்ஸ், 100 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களா, அவங்கள யாராவது சூஸ் பண்ணி உங்கள் பக்கத்தில் நிற்க வச்சு, இதோ இவங்க கம்மியாக இருக்க ஃபாலோவர்ஸ் காரணத்தினால இவங்க ஃபாலோவர்ஸ் ஏற்றுங்க, உங்கள் ஃபாலோவர்ஸ் ஏற்றுங்க, நடுவில் ஏன் இவங்க ஃபாலோவர்ஸ் ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. உங்கள் பார்வையில் எப்படி நீங்கள் நினச்சிங்க அந்த சமயத்தில்? அந்த ஃபாலோவர்ஸ்க்காக தான் பண்ணுறாங்க. நான் ஃபாலோவர்ஸ் வந்து அவர் காட்டுறதுக்கு இருக்குள்ள நான் 1 மில்லியன் வச்சுருக்கேன், நான் 2 மில்லியன் வச்சுருக்கேன், அந்த காமிச்சு தானே பப்ளிக் வந்து அந்த அட்டெக்ட் ஆகும். நான் அவங்க அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, அந்த ஃபாலோவர்ஸ் எடுத்துறதுக்கு என்ன வேணும் பண்ணுவாங்க. நான் ஒன்றும் சொல்கிறேன், இது எக்ஸ்போ பண்ணுறாங்களே, இப்போ வந்து எக்ஸ்போ வந்து சிங்கிள் லேடி மேலே தூக்கிட்டு வரணும், நான் ஹெல்ப் பண்ணணும், இது யார் மைண்ட் செட்டில் இல்லை. ஓன்லி ஃபார் எக்ஸ்போ பண்ணுறவங்க சம்பாதிக்கிற மைண்ட் செட்டில் இருக்கான். அப்படி இருந்தால் ஒரு 30, 40, 50 ஸ்டால் புக் பண்ணிக்கலாம். 200 ஸ்டால், 300 ஸ்டால், அப்போ அதில் எவ்வளோ பெரிய வருமானம். ஒரு ஸ்டாலுக்கு 15,000 பிடிச்சிங்க, ஒரு 250 ஸ்டால்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய லாபம் இருக்குது. அந்த லாபம் பார்த்துட்டாங்க. ஸோ அந்த லாபம் பார்த்துட்டு அப்புறம் வந்து அது வந்து இப்போவுமே வேணும், அதுக்கு வந்து என்ன வேணும் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு அது புரியுது. நீங்கள் சொல்கிற விஷயங்கள் மக்களுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு புரியறதை விட இந்த ஸ்டால் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது நல்லாவே புரியணும். ஏன்னா ஒரு பாயிண்ட்டு தான் நான் சொல்ல வர்றது, இவங்களுடைய ஃபாலோவர்ஸை அடுத்தவங்க ஸ்டால் ஓனர்ஸ் கொடுக்குற ஆஃபரை அனௌன்ஸ் பண்ணி இவங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதே இந்த பாயிண்ட்டே தப்பான பாயிண்ட் தான். கரெக்ட். இவங்க வந்து வளர்க்கணும். ஆஃபர் கொடுக்குற ஸ்டால் ஆனால் பட் அவர் ஃபாலோ பண்ணணும், எனக்கு ஃபாலோ பண்ணி ஸ்டால் எக்ஸ்போ ஓனர்ஸ் எனக்கு ஃபாலோ பண்ணுங்க, அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆமாம், உங்ககிட்ட கேட்கணும் இல்லையா, சரி இன்னொரு ஒரு பேஜை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து கொடுப்பீங்களா அப்படின்ட்டு இன்னொருத்தவங்களை வளர்த்து விடலாமே. அதை விட்டுட்டு என்னுடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த டாப் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத அவங்க கை காசு போட்டு கொடுக்கல. அந்த டாப்பு அது நாங்கள் தான் கொடுக்குறோம், உங்கள் கடையோட டாப்பு தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த எந்த விதத்தில் உதவி பண்ணுறதுல சமம்? உதவி இல்லை, அதெல்லாம் ஒன்லி ட்ரிக்ஸ் தான், ஃபாலோவர் ஏற்றுறது. ஏன் எனக்கு இன்னைக்கு தோணுது, அன்னைக்கு ஏன் உங்களுக்கு தோணலை மிக்கி? முட்டாள் இருந்தது. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு, நீங்க கஷ்டப்பட்டு தானே வந்தீங்க. நீங்க என்ன சொல்றீங்க நம்புறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது அவங்களோட ப்ராஃபிட் எங்களோட ப்ராஃபிட் நான் பார்க்க மாட்டேன், நம்ம 2 பேருக்கு ப்ராஃபிட் ஆகணும். சரி நீங்க என் மூலியமா சம்பாதிக்கணும், என் மூலியமா அவங்களுக்கு என்ன நான் பண்ண முடியுமோ நான் பண்றேன். அது நான் பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்போவும் சரி ஸ்டால்ல சரி நான் தெரியும் எனக்கு நிறைய ஸ்டால் வந்திருக்கு. நான் வந்து ஃப்ரீ கொலாப் பண்ணி நிறைய வீடியோ போஸ்ட், இப்போதைக்கு நான் ஒரு எக்ஸ்போல ஒரு 30, 40, 50 வீடியோ, லாஸ்ட் ஆவடி வரைக்கும் நான் 70 to 80 வீடியோ 2 நாளில் போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு குழந்தைக்காக நானும் வந்து ஒரு 2 நாள் இன்ஃப்ளூயன்சராக இருந்திருந்தேன் உள்ள.
அப்போ நீங்க வந்து ஒரு பிரச்சனையில இருந்தீங்க, பார்க்கிங் ஃபுல்லாகி டிபார்ட்மெண்ட் சைடில் ப்ராப்ளம் ஆகி அங்கே போய் ஃபைன் கட்டிட்டு அங்கே அந்த அவ்வளோ ப்ரெஷர்லேயும் நீங்கள் அந்த குழந்தைக்காக நீங்கள் வந்தீங்க. வந்து அங்கே நின்று அந்த குழந்தைங்க கூட நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் அங்கே வாங்க, க்ரௌடு நிறையா இருக்குது, நான் அங்கே பணம் உங்களுக்கு நான் கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி அவங்க கை நிறைய இப்படி எடுத்துட்டு வராங்க காசு. அங்கே மிக்கி ஃபேஷனுக்கு போனாங்க, இவ்வளோ காசு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி 500 100 அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காசு எடுத்துக்கிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க என்கிட்ட. ஸோ மிக்கியோட மனசு எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணணும் ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஆனால் ஹெல்பிங் மைண்ட் செட் இருக்கலாம், முட்டாள்தனம் இருக்கக்கூடாதுல்ல. நீங்கள் பண்ணுற விஷயங்கள் முட்டாள்தனமாக இருந்துச்சு, முட்டாள் ஆக்கணும். ஏன்னா ஒருத்தவங்க ஏமாறுற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் என்ன கேட்டால் சரி, எங்கள் பிஸ்னஸ் விட்டு கூட நான் போயிடுவேன், எங்கேயாவது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்துடுவேன். எங்கள் பிஸ்னஸ் தான் அப்புறமா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப். அதான் நான் இப்போ வரைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸ்போ லாங்கில் வைக்கிறாங்க வச்சுங்க, இப்போ லைக் பாண்டிச்சேரியில் மதுரையில் இப்படிலாம் வைக்கிறாங்க வச்சுங்களேன். உங்கள் கார் வந்து காருக்குள்ளே ரீல்ஸ் எடுக்கிறதோ, காருக்கு வெளியே நின்று ரீல்ஸ் எடுக்கிறதோ, உங்கள் கூட வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, அவங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, கூப்பிட்டு வரீங்க, இதெல்லாம் அவங்களே எக்ஸ்போ நடத்துகிறவங்க தான் கொடுப்பாங்களா பணம்? இந்த ட்ராவல்ஸ் கன்வென்ஸ் எல்லாம் அவங்க தான் கொடுப்பாங்க. பட் நம்ம சில இடத்துல நம்ம வந்து இப்போவுமே நிற்க மாட்டோம். நம்மளது வந்து இப்போவுமே நம்ம கொடுக்கணும் தோணும். நான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் போகும்போது அவங்க கொடுக்கக்கூடாது, நம்ம கூட எங்கே முடியுமா நம்ம பண்ணுறோம். எல்லா விஷயமே வந்து இந்த எக்ஸ்போ நடத்துகிறவங்க கை காசு போடுறது கிடையாது. கரெக்ட். இப்போ ஃபெமிலியராக இருக்கிறவங்க, இப்போ நாங்கள் தான் எக்ஸ்போ நடத்துகிறோம், நாங்கள் தான் பிரம்மாண்டத்தை காமிக்கிறோம், நாங்கள் தான் ஸ்மால் பிஸ்னஸை வந்து உயர்த்தி விடுறோம், ப்ரொமோஷன் பண்ணி ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறோம், எங்கள் அளவுக்கு பிரம்மாண்டத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது, எங்களை எதிர்த்து நிற்கிறவங்க நீங்கள் பிரம்மாண்டத்தை காமிச்சிட்டு அப்புறமா நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இவங்க ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சரி, இவங்க 2 பேருக்கும் இவங்க கை காசு ஆஃபர் என்ன பண்ணுறாங்கன்னு தான் கேட்குறாங்க. கை காசு எதுவுமே பண்ணுறது இல்லை. மக்கள் வராங்க, ஸ்டால் அவங்க நம்பி தான் வராங்க. ஆக்சுவலி அவங்க நம்பி யார் யார் ஸ்டால் போடுறாங்களே அவங்க நம்பி தான் எல்லோரும் மக்கள் வராங்க. அண்ட் மெயின் சின்ன ஆனர் வராங்களே, அவங்க வந்து நிறைய பேர் லாஸ் தான் பார்த்துருக்கேன். நான் எல்லா எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா லாஸ் தான் பார்த்துருக்கேன். ஒரு நீங்கள் ஒரு 15,000 ஸ்டால் கொடுக்குறீங்க, அதில் ஒரு 5,000 உங்களுக்கு செலவாகாத ஒரு பிஸ்னஸே 30,000 20,000 பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ என்ன சம்பாதிச்சா? ஸோ நிறைய பேர் நான் பார்த்துட்டு இருக்கேன், சேர்த்து நிற்கலாம். பட் நிறைய பேருக்கு ஸ்டாலில் லாஸ் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சேல்ஸே கம்மியாக தான் நடக்கும். ஸோ இன்னும் ஒரு மைனஸில் தான் போவாங்க. எக்ஸ்போவில் போனால் மைனஸில் தான் போவாங்க, ப்ளஸில் ஆகாத. ப்ளஸில் யார் ஆகணும், பெருசாக இருக்குல்ல, பெருசாக ஸ்டாக் எடுத்து வரும், பெருசாக கூட்டம் வரும், அவன் தான் ப்ளஸ் ஆகும். பட் சின்னதுக்கு நிறையா லாஸ் தான் இருக்கும் எக்ஸ்போவில். இந்த மாதிரி எக்ஸ்போவில் போனால். ஓகே, எனக்கு தெரிஞ்சு மிக்கி நீங்களே எக்ஸ்போ நடத்துகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது, ஃபாலோவர்ஸ் இருக்குது, ஃபெமிலாரிட்டி இருக்குது. உங்களுக்கு மிக்கினாலே எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் எல்லாம் பப்ளிக்கு தெரியும். நீங்கள் ஏன் இவங்க கூட எல்லாம் போகணும்னு என்ன அவசியம் வந்தது? என்ன நினச்சிட்டு நீங்கள் அங்கே மிங்கல் ஆனீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்ன்றீங்க, போனதுக்கு அப்புறமா தானே ஃப்ரெண்ட்ஷிப் ஆனீங்க. போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இல்லை. ஏன் போனீங்க? எனக்கு எக்ஸ்போ பற்றி அவ்வளோ ஐடியா இல்லை, ஓப்பனாக சொல்லணும் ஐடியா இல்லை. அந்த போனதான் நமக்கு தெரிஞ்சிச்சு. ப்ளஸ் வந்து 2-3 எக்ஸ்போவில் நானே லாஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். இப்போதைக்கு நான் 3-4 எக்ஸ்போ போனேன், எங்கேயுமே சம்பாதிக்கல. ஃபர்ஸ்ட் வந்து யூனிவர்ஸில் போனேன், அங்கே நிறையா பேர் வந்து எனக்கு பில் போடாமல் கஸ்டமர் எடுத்து போயிட்டாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் அங்கே லாஸ். செகண்டரி வந்து பொருளில் போட்டேன், அங்கே எனக்கு சேல்ஸ் நல்லா இருந்தது, மார்ஜின் கம்மினால் நோ ப்ராஃபிட் நோ லாஸ் இருந்தது. செலவு நம்ம அதிகமாக ஸ்டாப் போடுறதுலேருந்து, ஸ்டால் வாடகைலேருந்து, போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட்லேருந்து இதை பார்க்கும்போது நோ. அப்புறம் பாண்டிச்சேரி போனேன், அங்கே எனக்கு லாஸ் தான். ஓகே, மதுரை போனேன், நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எக்ஸ்போவில் போனால் செம சேல். மதுரையில் நான் வந்து வெறும் 80,000 சேல் பண்ணிட்டு வந்தேன் 2 days 80,000. இப்போவுமே எந்த எக்ஸ்போ போனால் இதுக்கு வந்து 10 மணி அதிகமாக பண்ணிட்டு வரேன். பட் வெறும் அவ்வளோதான் பண்ணிட்டு வரேன். அதுக்கு மதுரை அப்புறம் வந்து நான் இனிமேல் எனக்கு ஸ்டால்லே வேண்டாம், எக்ஸ்போ பண்ணலான்னா அதுலேருந்து அப்புறம் நான் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணேன். நான் எக்ஸ்போ பண்ணும்போது நானே ஸ்டால் கொடுப்பேன், பட் 25 to 30 ஸ்டால். அது வந்து வெரைட்டியாக கொடுப்பேன். நீங்கள் இந்த ஐட்டம் எடுத்தால் நீங்கள் இந்த ஐட்டம் எடுத்துவாங்க, நீங்கள் இந்த ஐட்டம் எடுத்துவாங்க, தனியாக கொடுப்பேன். எல்லாருக்கும் நல்லா சேல்ஸ் நடக்குது, ஒரு டாக் கூட வெளியே வராது எனக்கு சேல்ஸ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய 0 ஃபாலோவர்ஸ் கூட வராங்க, அவங்க ஒரு பேஜ் ரெடி பண்ணி அவங்க நான் கொலாப் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி கூட கொடுத்துட்ருக்கேன். வேறு என்ன உங்களுக்கு இப்போ இனிமேல் என்ன பிளான் இருக்குது? இனிமேல் வந்து நான் வந்து எக்ஸ்போ பண்ண போகிறேன். நிறையா சின்ன ஸ்டால் வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் ஸ்டால் கொடுத்துட்டு நம்ம ஊராக இது பண்ணிக்கலாம். மந்த்லி 1 எக்ஸ்போ நல்லா பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அதுதான் மைண்ட் செட் இருக்குது எனக்கு. யார் மெம்பர்ஷிப்லையும் போகிற ஐடியா இல்லையா? மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கவே மாட்டோம். நம்ம மெம்பர்ஷிப்பே மெம்பர்ஷிப் என்ன பண்ணணும் மேடம், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம். நீங்கள் வேணும் ஸ்டால் போட்டிக்கலாம், எங்கே வேணும் போகலாம். அந்த மெம்பர்ஷிப் வாங்கி நம்ம கண்ட்ரோலில் ஒரு மாதமாக ஒரு எக்ஸ்போ தான் பண்ண முடியும். மெம்பர்ஷிப் வாங்கினா நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் எக்ஸ்போ பண்ணுங்கள் எல்லாரும் எக்ஸ்போ பண்ண முடியாது.
நான் நீங்கள் 100 ஃப்ரெண்ட் ஒரு 10 பேர் தான் எக்ஸ்போ பண்ண முடியும், கேப்பபிள் இருப்பாங்க. ஒரு 20,000 30,000 50,000 போட்டு பிஸ்னஸ் பண்ணுற ஆள் எக்ஸ்போ பண்ண முடியாது. ப்ளஸ் அவருக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸே இருக்காது. எல்லாருக்கும் எக்ஸ்போ பண்ணணும் ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஆமாம். ஸோ எல்லாரும் எக்ஸ்போ பண்ண முடியாது. அவங்க ஸ்டால் தான் போட்டு அவர் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. மாதத்தில் ஒரு எக்ஸ்போ தான் பண்ணுவோம், அவ்வளோ தான். ஆனால் மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்க, வேறு இடத்துல போட முடியாது. ஆமாம். ஸோ இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இதான் மெம்பர்ஸ் வாங்கினாங்க, அவங்க தான் லாஸ். நான் ஓப்பனாக சொல்கிறேன், லாஸ் தான். அவங்க இது வேறு இடத்துல போகவே முடியாது, பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. இப்போ வேறு வழி இல்லை, எல்லாரும் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்க கூட்டு சேர்ந்து ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு வாய்ப்பு மட்டும் போனால் போட்டோன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அது கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ப்பு, அந்த சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனா வெளியே வந்து போக கூடாது, யாரும் வெளியே போக கூடாது. வெளியே போய் ஸ்டால் போட்டா மெம்பர்ஷிப் கூண்டுக்குள்ள தான் இருக்கணும். இந்த கூண்டு விட்டு வெளியே போக கூடாது. போனா மெம்பர்ஷிப் வந்து கேன்சல் ஆயிடும். மெம்பர்ஷிப்பே கேன்சல். எனக்கு தோணுது மெம்பர்ஷிப் வந்து ஒரு லிமிட்டட் பீப்புள் தான் வாங்கியிருக்காங்க. ஸ்டால் நிறைய வருது, அப்போ அவுட்டருக்கு நீங்க சான்ஸ் கொடுக்குறீங்க. அவுட்டர்ல இருந்து வராங்க, அவங்க சான்ஸ் கொடுக்குறீங்க. மெம்பர்ஸ் மட்டும் தான் லிமிட்ல இருக்காங்க, அவுட்டர்ல இருந்து யார் வேணும் ஸ்டால் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க 100 தான் மெம்பர் ஆயிருக்கீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற எக்ஸ்போல 200 ஸ்டால் இருக்கேன். ஸோ உங்ககிட்ட 100 இருக்கே, மெம்பர்ஸ் 100 ஸ்டால் போட மாட்டாங்க. 40 50 60 70 பேர் தான் போடுவாங்க, மற்ற 130 வெளியே தான் போடுவாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் அந்த வெளியே ஆளுக்கு நீங்கள் இந்த சான்ஸ் தரீங்க, எங்கே வேணும் ஸ்டால் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட மெம்பர் போட்ட ஆள் நீங்கள் லிமிட்டாக வச்சிருக்கீங்க. இதுவுமே தெரியாது, யார் வேணும் எக்ஸ்போ அனௌன்ஸ் பண்ணால் டக்குனு ஸ்டால் புக் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ ஸ்டால் வந்து பார்த்துருக்கேன். ஸ்டால் வந்து நான் இது சொல்கிறேன், நீங்கள் எங்கே எக்ஸ்போ பண்ணுறீங்க அங்கே ஸ்டால் போடுங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் நிறையா பேர் பார்க்குறேன், இந்த ஃபாலோவர்ஸே இல்லை. நான் எக்ஸ்போ பண்ண சொன்னானே போய் ஸ்டால் புக் பண்ணுறாங்க, போகிறாங்க, அப்புறம் பிஸ்னஸ் இல்லை, லாஸ் பண்ணி அடி பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ பார்த்து பண்ணுங்க. அதுதான் நான் ஸ்டால் வந்து சொல்கிறேன். யார் எக்ஸ்போ பண்ணுறாங்க, அவர் கூட்டம் வருது, அவர் பேக்ரவுண்ட் என்ன இருக்குது, அவர் மூலியமாக அப்படி கூட்டம் வரும், பார்த்துட்டு நீங்கள் ஸ்டால் புக் பண்ணுங்கள். பட் ஆனால் என்னன்னா, பொதுவாகவே நான் கேட்குறேன், இப்போ அவங்க வந்து மினிமம் ஃபாலோவர்ஸ் வச்சு தான் இப்போது ஓரளவுக்கு மில்லியனில் வந்ததுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு இந்த எக்ஸ்போ ஸ்டார்ட் ஆகி பீக்கில் வந்தவங்க யாருன்னு கேட்டால் எக்ஸ்போ நடத்துனவங்க தான் பீக்கில் வந்திருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டால் நடத்தின யாருமே அவங்களுக்கு ஒரு லாபகரமாவோ பீக்லேயோ ஃபாலோவர்ஸ் வரல. ஆக்சுவலாக பார்க்க போனால், உண்மையாக சொல்ல போனால், எல்லா வீடியோவும் வியூஸே வரல. கரெக்ட். வியூஸ் கம்மியாக தான் இருக்குது. வியூஸ் கம்மியாக தான், ஃபாலோவர்ஸ் என்னவோ மில்லியனில் தான் இருக்குது. கீழே பார்த்தா வியூஸே இல்லை, வியூஸ் கம்மியாக இருக்குது. கரெக்ட். அப்போது ஒரு 100K போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக. அப்போது இது நமக்கே தோணுது, இது ஃபேக் ஃபாலோவர்ஸா அப்படின்னு தோணுது. என்னைக்காவது உங்களுக்கு தோணிருக்கா? எனக்கு தோணலை. அந்த அளவுக்கு யோசிக்கல இன்னும் வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வியூஸ் கம்மியாக தான் போகுது. நான் ஃபாலோவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வியூஸ் இல்லை. நான் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு 500K ஃபாலோவர் வச்சுட்டு அதுக்கு தான் வியூ போடலன்னு, அது கஷ்டம் தான். சில பேர்கிட்ட நான் விசாரிக்கும் போது தெரிஞ்சது, இது ஃபேக் ஃபாலோவர்ஸ் நிறைய ஏற்றி வச்சுட்டு இதை வச்சு பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாட் ஒன்லி நான் அவங்கள சொல்லலை, யார் வேணும், அது நிறைய பேர் ஃபேக் ஃபாலோவர்ஸ் வாங்குறாங்க. அது எல்லாருக்கும் ஒன்று இருக்கு. எக்ஸ்போ நடத்துகிறவங்க இங்கே சம்பாதிக்கிறாங்க, உள்ள ஸ்டாலில் இருக்கிறவங்க இது மோகமாக பார்க்குறாங்க. ரைட்டா? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வந்து எக்ஸ்போ நடத்துகிறவங்களுக்கு லாபமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டால் நடத்துகிறவங்களுக்கு மட்டும் லாபம் இருக்கா? ஹார்ட் ஒர்க் ஒரே லாபம் இருக்குது. எக்ஸ்போ யார் நடக்கிறாங்களே அவங்களுக்கு பெரிய லாபம் இருக்குது, சூப்பர் லாபம் இருக்குது. அது நான் மேடை மேலே கூட சொல்லுவேன்னா, யார் எக்ஸ்போ நடக்கிறாங்களே அவருக்கு நல்ல லாபம். என்னென்ன விதத்தில் லாபத்தை சம்பாதிக்கிறாங்க? எல்லாமே அவர் வந்து மண்டபம் ஒரு எக்ஸ்போமே எக்ஸ்போக்கு மண்டபம் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்க புரிஞ்சுக்கும். நீங்கள் நார்மலாக மண்டபம் 1,50,000 தான், எக்ஸ்போக்கு கிட்ட உங்களுக்கு வெறும் 40,000 30,000 கொடுத்துருவாங்க. அப்படியா? எக்ஸ்போக்கு போனாலே மண்டபம் வாடகை வந்து நீங்கள் ரொம்ப கம்மி, ஒரு 70% டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. ஸோ இப்போவுமே நீங்கள் அந்த எக்ஸ்போ போன்ற மண்டபம் வாடகை ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது செலவு சொல்லுங்கள். ஓகே, இப்போ மினிமம் எக்ஸ்போ நடத்துகிறவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? ஸ்டால்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் 200-300 ஸ்டால் போனால் கண்டிப்பாக 13-14-15 lakhs சம்பாதிச்சு போயிடலாம். அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா? சம்பாதிக்கலாம். நீங்கள் 200 ஸ்டால் மினிமம் டார்கெட் வச்சிங்கன்னா 13-14 lakh கண்டிப்பாக உள்ளே வந்துடும். நீங்கள் 100 ஸ்டால் டார்கெட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக 7-8 lakhs 9 lakhs ப்ராஃபிட். இப்போ 7 lakhs இருக்கட்டுமே, இந்த 7 lakhs அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வருதா, இல்லை அதில் செலிப்ரிட்டி வராங்க, மற்றவங்க யாராரோ உள்ள வராங்க? செலிபிரிட்டி இங்கே வராங்க. நான் 1-2 செலிபிரிட்டி தான் பார்த்துருக்கேன் இப்போ வரைக்கும் நம்ம எக்ஸ்போல. அது ஃப்ரெண்டாக வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்க. அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. இருக்காது. நீங்கள் எங்கள் எக்ஸ்போக்கு வந்தீங்க, ஃப்ரெண்டாக வந்தீங்க. ஆமாம், அப்படி நானே கூப்பிட்றேன். அது மாதிரி ஃப்ரெண்டாக ரிலேஷனாக வருவாங்க. அதுதான் செலிபிரிட்டிக்கு பெருசு. செலிபிரிட்டி வந்தால் தான் காசு. ஓகே, இப்போ அவங்க இதில் பார்க்க போனால் நிறைய எனக்கு தெரிஞ்சு நளினி அம்மா, இன்னும் ஒரு சில பேர் வந்தாங்க, வராமல் இல்லை. அதெல்லாம் வந்து பேமெண்ட் இல்லாமல் அவங்களாம் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்கள் 7 lakhs சொல்கிறது வந்து எந்த விதத்தில் ஏற்றுக்க முடியும்? அவங்களுக்குலாம் ஒரு 1 lakh 2 lakh
அப்படிலாம் கொடுக்கல. எனக்கே வந்து எனக்கு 60,000 ரூபாய் கொடுக்க என்னது 1 lakh எனக்கே கொடுத்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சில பேர் எக்ஸ்போ நடத்துறவங்க. இல்லை ஸோ அவங்களுக்குலாம் ஒரு 2-3 lakh ஆகுது கொடுக்கணும்ல. அவளே அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப சின்ன அமௌண்ட் தான் கொடுப்பாங்க எப்போவுமே. இல்லை எனக்கு என்னன்னா உங்க சுற்றி இருக்கவங்களோட கேள்வி சில பேர் கேட்டிருக்காங்க, அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். இது என்னுடைய கேள்வி கிடையாது. பார்க்குறவன் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இது என்னுடைய கேள்வி கிடையாது. இவங்க நிறைய பேருடைய கேள்வியை தான் எடுத்துட்டு நான் ஒரு ஆங்கராக நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் போனீங்களா அவங்கக்கிட்ட, நல்லா சம்பாதிச்சிட்டீங்க, சம்பாதிச்சதுக்கு அப்புறமா எதுக்கு இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு கிடக்குறீங்க? நான் ஸ்டால் ஓனரா போகும்போது எங்கேயுமே சம்பாதிக்கல. நீங்க அப்படி சொல்றீங்களே, இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி நீங்க இருந்த லுக்குக்கோ இப்போ நீங்க செயின் போட்டுட்டு இருக்கீங்க, கிளாஸ் போட்டுட்டு இருக்கீங்க, எக்ஸ்போ போய் தான் சம்பாதிச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு நீங்க சம்பாதிச்சுட்டு இல்லைன்னு சொன்னா எப்படிங்க ஏத்துப்பாங்க? ஏன்னா அவங்க எல்லாம் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கல்ல, உங்களுக்கு கம்மி, அவங்க கம்பேர் பண்ணா உங்க ஃபாலோவர்ஸ் கம்மி தானே. அப்போ எப்படி கிரவுட் வந்து அவங்களுக்கு வருமா உங்களுக்கு வருமா? அப்படி நீங்க எதுக்கு தற்பெருமை பேசிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு, எனக்கு தான் வந்து கஸ்டமர்ஸ் இருக்கு, மக்கள் என்னதான் பார்க்க வராங்க, எப்படி நீங்க பேசலாம்? நான் சொல்றேன், நீங்க ஒரு செலிபிரிட்டி மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு 500K சம்திங் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு பார்க்கறதுல இருக்காங்க. நான் ஒரு கடைக்கார், ஓகே, நான் ஒரு 500K விஷயம் 500 கஸ்டமராக இருக்கேன், அந்த வெறும் கஸ்டமர் இருக்கிற எனக்கு ஏன் ஃபாலோ பண்ணுவாங்க? நான் ட்ரெஸ் காட்ட ட்ரெஸ் பார்க்குறாங்க, கஸ்டமர் வாங்குற கஸ்டமர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆமா, என்கிட்ட ஜினின் தான் இருக்கும் ஃபாலோவர்ஸ். நான் இங்கே கூப்பிட்டா வருவாங்க, ஓகே, நான் இங்கே கூப்பிட்டா இங்கே வாங்கன்னு வருவாங்க, இங்கே ஆஃபர் தரேன்னு வருவாங்க. ஆமா, நீங்கள் செலிபிரிட்டி, நீங்கள் கூப்பிட்டா அவங்களுக்கு பார்க்குறது தான் வருவாங்க, வாங்குறதுக்கு என்கிட்ட தான் வருவாங்க. ஆமா, கரெக்டாக தான். அப்புறம் யாருக்கு கூட்டம் இருக்கும்? உங்களுக்கு தான் கூட்டம். அப்போ நீங்கள் நிறைய எக்ஸ்போல ஸ்டால் பார்த்தீங்க, இந்த ஸ்டாலில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தது. உங்க நீங்க இருக்கிற இதுல தான் வருது. ஏன்னா நானே ஃபீல் பண்ணேன், இந்த இடத்துல வந்து எம்டியா இருக்குன்னு மிக்கி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டேன் நான். மிக்கி இல்லைன்னா அங்க க்ரௌட் இல்லை, அது வந்து ரியாலிட்டி. பட் இது வந்து அக்செப்ட் பண்றதுக்கு வந்து நல்ல அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அதுதான் கஷ்டமா இருக்கு. அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிரும். ஆமா, ஆனா இது வந்து தற்பெருமை பேசிட்டு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா இதுதான் ஃபேக்ட். அங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கஸ்டமர் வராங்க, என்கிட்ட கஸ்டமர் இருக்காங்க, கஸ்டமர் வராங்க. ப்ளஸ் அவ்வளோ கஸ்டமருக்கு நான் துணி கொடுக்க முடியாது. என்கிட்ட ஜஸ்ட் ஒரு 100 கஸ்டமர் 100க்கு நான் கொடுக்க முடியாது, 50-70க்கு தான் கொடுக்கும். மற்ற ஸ்டாலில் போய் பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ 100 கஸ்டமர் எங்களுக்கு வந்தாச்சு, 100க்கு நான் ஒரே சேர்த்து கொடுக்க முடியாது, அவ்வளோ காட்டவே முடியாது, அவ்வளோ என்கிட்ட டீமே இல்லை, நான் ஒரு லிமிடெட் டீமோட போகிறேன். ஸோ மற்ற கஸ்டமர் காலியாக அந்த எக்ஸ்போவில் வந்துட்டு எல்லா ஸ்டாலுக்கு பிஸ்னஸ் கொடுத்து போவாங்களே. ஸோ எங்கனால நிறைய பேருக்கு பெனிஃபிட் இருக்கு.